வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு தோழர் ஆதவன் தேஜன்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கத்துடன். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நேத்து மோடி ட்ரம்ப புகழ்ந்து போடுறாரு. உலக அமைதியே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாரு. மாறாக ட்ரம்ப் அந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா த மூவர் அண்ட் ஷேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு போடுறாரு ஒரு பதிவு. யாரு மூவ் பண்ணா யாரு ஷேக் பண்ணா அப்படிங்கிறது தெரியல. ட்ரம்போட பதிவை பார்க்கும் பொழுது 50% இருந்து டாரிஃப் 18% நாங்க குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அத அதற்கு பதிலாக இந்தியா கொடுத்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கான டாரிஃபையே நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சரல் செக்டார அமெரிக்காவுக்கு திறந்து விட்டுட்டாங்க. அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ வாங்குவோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறாரு மோடி அப்படிங்கறத வேற அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ரஷ்யன் ஆயில் வாங்காம அதிக விலை கொடுத்து அமெரிக்கா கிட்ட இருந்தும் வெனிசுலா கிட்ட இருந்தும் ஆயில் வாங்குவோம் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரேடியாக அமெரிக்காக்கு வளைந்து கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் எங்கேருந்து ஏற்பட்டது? இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறேன்? 2 நாளா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பொது வெளியில புழக்கத்துல இருக்கு. அதுல எப்ஸ்டீனோட இந்திய நண்பர்கள் யார் யாருங்கிறத பத்தின விவாதங்கள் சூடு பிடிச்சிருக்கு. அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அழுத்தம், குறிப்பாக இந்தியாவினுடைய தலைமை நிர்வாகியான பிரதமர் மோடி எப்ஸ்டீனோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பது பொதுவெளியில இன்னைக்கு விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கு. அவருடைய சொந்த கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியம் சாமி, அப்புறம் அவருடைய நண்பர்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து நேத்தைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஒரு மணி நேரம் 1 நிமிடம் உள்ள ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க வச்சிருக்கக்கூடிய விஷயம், எப்ஸ்டீனோட வாஜ்பாய் காலத்திலிருந்தே எப்ஸ்டீனுக்கு இந்தியாவோட தொடர்பு இருந்திருக்கு. வாஜ்பாயை அவர் மீட் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் இப்ப இருக்கக்கூடியவங்கள 3 பேர் அவரோட தொடர்புல இருக்கிறாங்க, அப்படி இருந்தாங்க. அவர் இறக்குற வரைக்கும் தொடர்புல இருந்தாங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. மோடி, அனில் அம்பானி, பிறகு அவரு அமைச்சர், இவங்க 3 பேர் பூரி, இவங்க 3 பேருடைய பெயர் பரவலா அடிபடுது. இப்ப இதெல்லாம் இன்னைக்கு ஒரு அமெரிக்கா கிட்ட இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில பணிந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நம்முடைய இந்திய ஆட்சியாளர்களுக்கு கொடுத்திருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் பொது வெளியில ஏற்பட்டிருக்கு. அதுக்கு உறுதிப்படுத்துற மாதிரிதான் இந்த திடீர் முடிவு. ஏன்னா முந்தா நாள் தான் அது ரொம்ப இதுவா பேசப்படுது. அது பற்றிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்கிற போது இந்திய அரசின் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த ஒரு பத்தியிலான விளக்கம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறானது, பொய்யானது அப்படின்னு சொல்லி எப்ஸ்டீனோட அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அப்படி ஒரு கையில அப்படி தள்ளிட்டு உடனடியாக அமெரிக்காவோடு இப்படி ஒரு மிகப்பெரிய சமரசத்திற்கு ட்ரம்போட போயிருக்கிறது அப்படிங்கிறது ஏன் இத்தனை நாளா இல்லாம இப்ப திடீர்னு போச்சு அப்படிங்கிற கேள்விக்கு எப்ஸ்டீன் தான் பதில் சொல்லணும். ஆனா அவர் இல்ல, அவருடைய பேப்பர்ஸ் பதில் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். எப்ஸ்டீன் யாருன்னு தெரியாதவங்களுக்கு அமெரிக்காவுல சிறுமிகளை வைத்து பாலியல் ஒரு ரிங்கே, ஒரு சிண்டிகேட்டே அவர் ஓட்டிட்டு இருந்தாரு. அதுல நிறைய விவிஐபிஸ் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படிங்கிற அந்த உலகம் முழுவதும் ட்ரம்ப். ஆமா, அதுல ட்ரம்ப், கிளின்டன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய பேரும் அடிபடுது அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சை பொருளாக இருக்கு. சரி, இதன் அடிப்படையில் இப்போ அமெரிக்காவுக்கு இவங்க பணிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இது நாட்டுடைய இறையாண்மையை கொண்டு போய் அடகு வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுது இல்லையா? இதனால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய இம்மிடியேட் இல்ல லாங் டேர்ம் டேமேஜஸ் என்னன்னு? இந்தியாவினுடைய ஒரு விதிப்பு கொள்கையில அவங்க தலையிட்டு இருக்காங்க. இந்திய பொருட்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேலுக்காக இவர் பேசினார், பிரதமர் பேசினார்னு எப்ஸ்டீனோட பேப்பர்ஸ் சொல்லுது. இஸ்ரேலுக்காக இவருடைய நிலையிலிருந்து இறங்கி அல்லது இவருடைய ஒரு வகிக்கக்கூடிய பதவியினுடைய மாண்புக்கு சற்றும் பொருத்தமில்லாத வகையில இன்னொரு நாட்டினுடைய நலனுக்காக இவர் ஒரு இடைத்தரகரை போல செயல்பட்டு இருக்கிறார் என்பது உண்மையில் இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம், இந்திய குடிமக்களுக்கு மிகப்பெரிய அவமானம். ஏனென்றால் நம்முடைய நாட்டினுடைய ஒரு பிரதமர் என்பவர் அவரோட ஈடுபட வேண்டிய அரசியல், பொருளாதாரம், மற்ற உலக சமூகத்திற்கு அவர் செய்யக்கூடிய பணிகள் என்பது வேறு. அப்படி இருக்கிற போது அரசு பூர்வமாக செய்ய வேண்டிய பணிகள் பல இருக்கிற போது ஒரு தனி நபராக இன்னொரு தனிநபருடைய தூண்டுதலில் அல்லது அவருடைய
செல்வாக்கின் கீழ் அவருடைய ஆலோசனையின் கீழ் அவர் வந்து என்கிட்ட ஆலோசனை கேட்டாரு. அப்புறம் அதுக்கு பிறகு இன்னார சந்திச்சாரு, இன்னார பார்த்தாரு, பேசினாரு. அது ஒர்க் அவுட் ஆச்சு. அ அப்படின்லாம் வந்து இன்னைக்கு வந்து சொல்லப்படுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஏன்னா, நீங்க இவங்க கிட்ட பெரிய உளவு நிறுவனம் இருக்கு. மாதிரியான, RAW மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கு. அப்ப எப்ஸ்டீன் என்பவன் யார் என்பதை பற்றி இவங்களுக்கு முழுமையான தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரிஞ்சு தான் இவங்க வந்து உறவாடியிருக்காங்க. அத நான் முதல்லயே சொன்னேன். இது மோடியிலிருந்து தொடங்கல. இது வந்து வாஜ்பாய் காலத்துல இருந்தே தொடங்கியிருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இப்போ வந்து இவங்க சுப்பிரமணிய சாமி இந்த கம்பெனி வந்து சுப்பிரமணிய சாமியே அப்படியான ஒரு ஆள் தான் அப்படின்னு பல பேர் வந்து அவர் வந்து இவரோட தொடர்ந்து முரண்பட்டு பேசிட்டே இருக்கிறவரு. இவரை பற்றி இப்ப ஏற்கனவே வந்து ஒரு வீடியோல மான்சி சோனின்னு சொல்லி ஒரு பெண் மோடிக்கு பயந்துகிட்டே அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிடுச்சுன்னு ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அவருக்கும் இவருக்குமான ஒரு முரண் என்பது தொடர்ந்து வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ சமயமா அவங்க பேசி வெளியிட்டக்கூடிய அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, அதுல சுப்பிரமணிய சாமியும் அந்த இன்னொரு அவங்க நண்பர்களும் பேசிக்கிறாங்க. அவங்க ஒரு உரையாடல் போல அது நடந்திருக்கு. 4 பேர் சேர்ந்து நடத்தின உரையாடல். அதுல பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீனுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய அகேல் பீச் ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு பீச் ரிசார்ட்ல எப்ஸ்டீனுக்கு நிரந்தரமாக அறை ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வர்க்கலாவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ல. அப்ப அவங்க வந்து ஏதோ அவருடைய தனி அந்த சொர்க்கத்தீவு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லி இவங்க பேசுறாங்களே, அங்க மட்டும் இல்ல. அது வர்க்கலா வரைக்கும் அவருடைய அட்டூழியங்கள் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே இவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அனுமதிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆதாயங்களுக்காக அல்லது எதை எதிர்பார்த்து இதெல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறது. இப்ப அதுல வந்து அவங்க வெளியிடக்கூடிய ஃபைல்ஸே மில்லியன் கணக்கான ஃபைல்ஸ் இருக்கு. இன்னும் மீதி ஏராளமா வெளியிட வேண்டிய ஃபைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் வந்து ட்ரம்ப் வெளியிடுவாரா? வெளியிட மாட்டாரா? வெளியிட்டா அதுல இவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் சம்மந்தப்பட்டிருக்காங்க? இப்போ இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்ற அந்த சமரசம் மிஞ்சி இருக்கக்கூடிய கோப்புகளை எல்லாம் வெளியிடாததுக்காக கொடுக்கப்பட்ட விலையா? இதெல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. அது இது வெறுமனே ஒரு மோடிங்கிற ஒரு தனிநபர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக செய்து கொண்ட சமரசம்னு மட்டும் நம்ம குறுக்கி பார்க்க முடியாது. இந்திய முதலாளிகள், பன்னாட்டு நிறுவனங்கள் இவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பதில் அவருக்கு இருக்கக்கூடிய கடப்பாடு. அதிலிருந்தும் அமெரிக்கா செலுத்தக்கூடிய பொதுவாக பொருளாதார தளத்தில் அவர்கள் செலுத்தக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கும் அவர் அடிபணிந்துதான் இந்த முடிவுக்கெல்லாம் வேகமா போயிருக்காரு. ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய ஆயில வந்து நாங்க எடுத்து இதுக்கு மேல பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறகு வந்து வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ட்ரம்ப் வந்து ஒரு நெறியற்ற முறையில அந்த நாட்டுக்குள்ள தலையிட்டு அங்க அந்த அதிபரை எல்லாம் அந்த குடியரசுத் தலைவரை எல்லாம் கைது பண்ணி கொண்டு போன சூழல்ல வெனிசுவேலாவுடைய எண்ணெய் கிணறுகள் அதெல்லாமே எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லி தவறாக உரிமை கோரி கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல வெனிசுவேலாவில இருந்து கூட நாங்க பொருளை கொடுப்போம் இந்தியாவுக்குலாம் வந்து அவர் பேசுற இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப என்னன்னா ஒரு பலவந்தமா இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மை மீறி அங்க போய் அங்க கைப்பற்றின ஒண்ண நாம வாங்கினோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இப்ப ஒரு திருட்டு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது நம்ம திருட்டுக்கு உடந்த மாதிரி தானே கணக்கு. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு இந்தியா செய்து கொண்டிருக்கக்கூடிய சமரசம். இது நிச்சயமாக இந்தியா கடந்த காலத்தில் வகித்து வந்திருக்கக்கூடிய அதனுடைய இறையாண்மை கொள்கையாகட்டும் அல்லது அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய நமக்கு உண்டான அரசுபூர்வமான உறவுகள் இது எல்லாவற்றையுமே இன்னொரு எதிர்பார்க்காத ஒரு இடத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் அமெரிக்காவோட இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் வந்து மோடி சைனா அப்படிங்கிற வார்த்தையே அவர் வாயிலிருந்து உச்சரிக்க மாட்டாரு. ஆனா, ரிட்டயர்ட் மேஜர் ஜெனரல் முகுந்த் நபரானே எழுதின புத்தகம் வந்து இன்னைக்கு மீண்டும் ஒரு பேசும் பொருளா இருக்கு. இந்த புத்தகம் வெளிவராதபடி ஒன்றிய அரசு எவ்வளவு தடுக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா, வெளிவராத புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. சீனா வந்து நம்மளுடைய இந்திய எல்லைகள பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர்ஸ வந்து அவங்க ஆக்கியூபை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்தையும், இதுல வந்து ஒன்றிய அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து மெத்தனம் காட்டியது அப்படிங்கிற விஷயத்தையும் மேஜர் ஜெனரல் நப்ரானி அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. உண்மைகள போட்டு உடைச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற விஷயத்த பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ராஜ்நாத் சிங் ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும் யாருமே வந்து இதை பத்தி பேசக்கூட தயாராக இல்லை. இன்ஃபாக்ட் பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கர் ஓம் பிர்லா வந்து அவர வந்து அத பத்தி அந்த டாபிக்க திறந்தாலே வந்து அவர் வாய அடைக்கிறதுக்கான முயற்சிகள்ல வந்து ஈடுபடுறாங்க.
என்ன அவசியம் வருது? எல்லா தரப்பிலிருந்தும் மோடி தாக்கப்படுகிறார். மோடியுடைய அந்த விஸ்வகுரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற பயம், பதட்டத்துல இது நடக்குதா? இல்ல அவர் ஒருபோதுமே விஸ்வகுருவா இருந்தது கிடையாது. அது இவங்க அவர் கூட இருக்கிறவங்க சொல்லிக்கிற ஒரு விஷயம் தான். அது அவருடைய மனதை குளிர்விப்பதற்காக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். ஏன்னா உலகத்துல வேற யாரும் இவங்க கிட்ட ஆலோசனை கேட்கல. இவரே எப்ஸ்டீன்ட்ட ஆலோசனை கேட்கிற ஆளா இருக்கும்போது, இவர்கிட்ட போய் யாரு கேட்க போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கவே இல்ல. இது இவங்களா பூதாகரப்படுத்தி ஒரு காற்றடைத்த ஒரு வெறும் பலூன் தான் அது. கடந்த காலத்துல இருந்து அப்படித்தான் அவரை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம அந்த விஸ்வகுருங்கிற வந்து ஒரு அவரை பற்றிய இமேஜ் வந்து சிதையுது அல்லது அது குறையுது அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம ஒன்றும் பேச வேண்டியது. ஆனா நீங்க கேரவன் பத்திரிகையினுடைய இணையதளத்துல ஒரு பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அவர் நரவணனுடைய புத்தகத்துல என்ன அவர் சொல்லப்பட்டிருக்குது, குறிப்பா முக்கியமான இந்த காலகட்டத்தை பத்தி அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, அந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில எப்படி ஒரு கொள்கை முடிவெடுத்து ஒரு நாட்டினுடைய படையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் வந்து இது பாதுகாப்பு ஆலோசகர், இவங்கெல்லாம் எப்படி அந்த நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்கிறார்கள் என்பதும், முடிவெடுக்கக்கூடிய தங்களுடைய பொறுப்பிலிருந்து விலகி கொண்டு வேற யார் மீதோ அது பொறுப்பை வந்து சுமத்துவதற்கு அவர்கள் எப்படி வந்து தயாரானாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பு. ஏன்னா எப்பவுமே இவங்க நாட்டினுடைய பாதுகாப்பை பத்தி தான் கூடுதலா பேசக்கூடியவங்களா இருக்காங்க. எப்பவுமே இவங்க அந்நிய ஆக்கிரமிப்பை பத்தி தான் கூடுதலா வந்து பேசக்கூடியவங்க. ஒரு பக்கம் உள்நாட்டுல அர்பன் நக்சல்ஸ் அல்லது ஆன்டி நேஷனல்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பீதியை வந்து கிளப்புறது ஒண்ணு. அதே நேரத்துல நமக்கு எல்லையில நமக்கு எப்பவுமே அச்சுறுத்தல் இருக்கிறது. ஒரு பக்கம் சீனா நமக்கு அச்சுறுத்தல், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அச்சுறுத்தல் இருக்குது. சீனாவுடைய மொபைல் ஆப் எல்லாம் வந்து நாங்க தடை பண்ணிட்டுங்கிறது, டிக்டாக்க தடை பண்ணிட்டுங்கிறது. ஆனா ஒரு சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தக உறவு இங்க வந்து இந்திய முதலாளிகளுடைய வர்த்தக நலன்கள் பாதிக்காத மாதிரி சீனாவோட ஒரு உறவை பேணுவது என்பது எப்போதுமே இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். நீங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல கூட ஒரு இடத்துல வந்து குறிப்பிடப்படுது, சீனா வந்து எங்களுக்கான முதன்மை எதிரி, பாகிஸ்தான் வந்து ப்ராக்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு ஒரு விவாதம் நடந்திருக்குது. அதை பத்தி எல்லாம் கூட எப்ஸ்டீன் பதிவு பண்ணியிருக்காப்ல. அப்போ சீனா வந்து எங்களுக்கு அவர் தான், சீனா தான் எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி, அது யாருகிட்ட எப்ஸ்டீன்ட்டு சொன்னாலும் ஏன் நம்ம நாட்டு பார்லிமெண்ட்ல சொல்றதுல அதுல என்ன பிரச்சனை? நீங்க அதுல நரவணே சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருடைய எந்த மேலிடத்தினுடைய உத்தரவும் இல்லாமல் ஆணை பிறப்பிக்கப்படாமலேயே பல நூறு ரவுண்டு சுடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க எந்த பார்டர்ல நம்ம நாட்டினுடைய எல்லையில் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லையை எப்போதும் பதட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது எப்போதுமே ஒரு யுத்தம் நடப்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பு தங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை அவர் பதிவு பண்றாரு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு அப்போ அந்த நரவணேவனுடைய அந்த இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் வந்து சீனானுடைய விஷயங்கள் எதுவுமே பேசப்படாம. அப்போ அந்த பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தி எழுப்புற அந்த விஷயங்கிறது அவர் ஒன்றும் புதுசா கண்டுபிடிச்சோ ஒரு புதிய குற்றச்சாட்டியோ எதுவும் வைக்கல. இப்படி ஒரு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குது, அந்த புத்தகம் இன்னும் வெளிவரலங்கிறது ராகுல் காந்திக்கும் தெரியும். அப்படி வெளிவராத அந்த புத்தகத்தை பற்றி அதுல இருக்கக்கூடிய நினைவலைகள்ல எழுதப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தை பற்றி இங்க வந்து ஒரு குறிப்பு இந்த கேரவன் மேகசின்ல எழுதப்பட்டிருக்கிற கட்டுரையில அது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அப்போ அது சம்பந்தமா நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அம்சத்தை தவிர வேறு என்ன விஷயத்தை முன்னுரிமை கொடுத்து பேச வேண்டும் என்பதை பற்றி தேசபக்தர்கள் ஆகிய மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஓம் பிர்லா இவங்கெல்லாம் தான் சொல்லணும். உண்மையில நம்ம எல்லாருமே அதை பார்க்கும்போது அந்த 4 வரியை படிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறாங்க, ஏன் வந்து பாராளுமன்றத்தை நடத்த விடாம இவங்க கூச்சல் போட்டு தடுக்கிறாங்க? இது இப்ப நீங்க நானும் எல்லாருமே இப்ப எங்க போய் படிச்சோம்? நாடாளுமன்றத்துல சொல்லியா படிச்சோம்? இப்ப அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு கேரவனுடைய சாதாரணமான ஒரு வாசகர் இருக்காருன்னா கேரவன் பத்திரிகையில இருக்கக்கூடிய அதாவது படிச்சிருக்கத்தான் போறாரு. அல்லது நேற்று இந்த ஒரு விவாதம் ஆன சூழ்நிலையில இன்னைக்கு பப்ளிக் டொமைன்ல அது இருக்குது, நம்ம படிக்க போறோம். இப்ப அடுத்து என்ன நடக்கும்னா நான் நினைக்கிறேன்னா கேரவன் மேகசினை கூப்பிட்டு நீங்க அந்த ஆர்டிகலை நீக்குன்னு இவங்க கேட்பாங்க. அதுதான் நடக்கும். ஏன்னா கடந்த காலத்துல இப்படி பத்திரிகைகளை கூப்பிட்டு
அல்லது தொலைக்காட்சிகள் கூப்பிட்டு, யூடியூபை கூப்பிட்டு, அல்லது சோசியல் மீடியா நிறுவனங்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டவங்க தான். அதனால இப்பவும் அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா 2047 விக்சித் பாரத் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் உலக அளவுல பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது. இந்த பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம பாலிசிஸ டிவைஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 14% ஆஃப் த யூத் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனா இந்த பட்ஜெட்ல அப்படிப்பட்ட இமினன்ட் ப்ராப்ளம்ஸ அட்ரஸ் பண்ற மாதிரி எந்த விதமான ஒரு விஷயமுமே இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற நாடுகளோட எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல. சின்ன சின்ன நாடுகள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட இன்னைக்கு ஒரு ஜென்சி புரொட்டஸ்ட் அப்படின்னு வராங்க. ஒரு இளைஞர்கள் எழுச்சிய வந்து நாம பார்க்க முடியுது. ஆனா இந்தியால இவ்ளோ இளைஞர்கள் இருந்தும், மோடிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் அவங்க தரப்புல இருந்து இதுவரைக்கும் வரல அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் தொடர்ந்து ஓட்டு போட்டு அவர பிரதமராவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல ஆட்சியை எப்படியாவது நாங்க பிடிப்போம் அப்படின்னு களத்துல இறங்கி இருக்கிறாங்க. மோடியோடைய இமேஜ், அமித்ஷாவுடைய சாணக்கியத்தனம், பாஜகவுடைய வியூகம், விஜயோடைய பாப்புலாரிட்டி இதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை டார்கெட் பண்ணி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்ல, இளைஞர்கள் தெளிவாதான் இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க ஒரு நாட்டுல நடந்த மாதிரியே இன்னொரு நாட்டுலயும் ஜென்சி இளைஞர்கள் வந்து காலத்தை எதிர்கொள்வாங்க அல்லது பிரச்சனைய எதிர்கொள்வாங்க நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்தந்த நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் தான் நினைக்கிறேன். இது இங்க வந்து இன்னமும் ஒரு தேர்தல் ஜனநாயகம் என்பது பெயரளவுக்கு எனும் நடைமுறையில் இருக்கிறது. என்னதான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் வந்து என்டிஏனுடைய பார்ட்னரா இருக்கிறது, இது எல்லாமே மீறியும் கூட தேர்தல் ஜனநாயகத்தின் மீது இந்த நாட்டு மக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு தேர்தல் ஆணையமோ அல்லது ஆட்சியாளர்களோ அவங்க தயாரா இல்லைங்கிறத தாண்டி இது இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அப்படி இருக்கிறப்ப மக்கள் தங்களுடைய வாக்களிக்கும் உரிமையை இன்னும் கூட சரியாக பயன்படுத்தி தங்களுடைய ஆட்சியாளர்களை, தங்களை ஆளக்கூடியவர்களுடைய கொள்கைகளை தீர்மானிப்பதற்கு தங்களுடைய வாக்குரிமையை ஒரு வலுவான ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இன்னும் இருக்கிறது. அது சிதைந்து போய்விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் அதற்கு பொறுப்பானவர்களாக நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய செய்தி. இது போக தமிழ்நாட்டில் அவர்கள் எப்படியேனும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது அது அவங்களுக்கு எப்பவுமே இருக்கிற ஒண்ணுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல்ல காங்கிரஸ் முக் பாரத்ன்னு சொன்னாங்க. இப்போ எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு இந்தியா, அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ ஒற்றை, ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டியான அல்லது அவர்களுடைய தாய் அமைப்பான RSS வந்து அதுக்குள்ள எந்த விதமான ஜனநாயக நெறிமுறைகளும் கிடையாது. அடிப்படையில அங்க பெண்கள் கிடையாது. அது ஒரு ஆண்களுக்கான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள் கூட குறைந்தபட்ச ஜனநாயகம் கிடையாது. அதில் இருக்கக்கூடியவர்கள் நியமன பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்கள் தான். ஒருத்தர் போனா அதுக்கு அடுத்தது யார் என்பதை நியமனமாக ஒரு வாரிசுதாரர் அடிப்படையில அது ஒரு தனியார் நிறுவனத்தை போல, ஒரு சொத்தை போல அது நிர்வகிக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வளர்ந்து வந்த இவர்களுக்கு ஜனநாயகம் என்கிற ஒரு கோட்பாடே இவங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியதும் அல்லது இவர்களுக்கு வந்து ஓப்பலாக ஒரு விஷயம்தான். அப்படி அதனால வந்து இவங்களுக்கு எதிர்கட்சியே இல்லாத ஒரு நாடு அப்படிங்கிறத நோக்கிதான் அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் நீங்க வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகளை வந்து வேட்டையாடுறது அல்லது எதிர்கட்சிகளை வந்து ரண்டாக்குறது, அந்த ரண்டாக்கி ஒரு பகுதியை வந்து தன் பக்கம் வச்சுக்கிறது, விலை கொடுத்து வாங்குறது, இது எல்லாமே இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளுக்கு ஒரு பங்களிக்கிறது என்பதை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு தொடர் முயற்சி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு பொட்டன்சியல் ஒரு ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு எதிரியாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவங்க ஏதாவது முன்னேற முடியுமா அப்படிங்கிறது அவங்க வந்து தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னா அதுக்கு உண்டான ஒரு அவங்களுக்கு எந்த வாய்ப்பையும் வழங்காத மாநிலமாக தமிழ்நாடு, கேரளாவும் இருக்கு. அந்த ஒரு ஒரு இடத்த நம்ம பார்க்கணும். கேரளாவில் வந்து இப்போ நீங்க திருவனந்தபுரத்துல மேயர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பெரிய ஆய்வுகள்லாம் வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு பினராயி கூட வந்து அங்க உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் அப்படி பிரதிபலிக்குமா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அவருடைய டீகோடர்ல வந்து பேசியிருக்கிறாரு. அதனால அதுக்கு ஒரு இடத்த ஒரு ஒரு மேயர் பொறுப்பை வந்து கைப்பற்றின உடனே மோடி சொல்றாரு, நாங்க அடுத்தது உடனே திருவனந்தபுரத்துலயும் எங்க ஆட்சி அமைப்பு, கேரளாவிலையும் ஆட்சி அமைப்பு.
ஒரு இடத்துல ஒரு 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 உள்ளாட்சி தேர்தலை ஜெயிச்சதை வச்சு அந்த மாநிலம் ஊடகங்களும் பெரும்பாலான ஊடகங்கள் அப்படின்னா ஏதோ கேரளா மொத்தமா அவங்க பின்னாடி வந்த மாதிரி பண்ணாங்க. தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 4 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த 4 எம்எல்ஏ எப்படி வந்தாங்க, அதுல பின்னாடி இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் இதெல்லாம் போக அவங்க 4 பேர் ஜெயிச்சிட்டாங்க. அதனால இந்த தரம் 4 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்றதால இந்த தரமும் 4 பேர் ஜெயிப்பாங்க அல்லது 40 பேர் ஜெயிப்பாங்கன்றது எந்த ஒரு அதுக்கு ஆதாரமாக எதுவும் இல்லை. பிறகு ஏடிஎம்கேவோட கூட்டு சேர்ந்தவங்க ஏற்கனவே ஏடிஎம்கேவோட கூட்டு சேர்ந்துதான் அவங்க பல தேர்தல்களை சந்திச்ச தேர்தலில் பூரா தோல்விதான் தள்ளுனாங்க. அது போக விலகி இருந்த காலத்துல தனியா ஒண்ணு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெரிய அளவுல அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோம் அது பிஜேபியான. இப்போ என்ன ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க, 2 பேரும் தனித்தனியா நின்னப்ப இவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, இப்ப சேர்ந்து நிக்கிறதுனால அந்த 2 ஓட்டும் ஒன்னா சேர்ந்துரும். இது அப்படியெல்லாம் அதே மாதிரி ஏடிஎம்கேனுடைய பல பிரிவுகள் ஒன்னா வந்து சேர்ந்திருக்கு. அதனால கூடுதலா பலம் வச்சுக்கணும். நீங்க ஒரு ஒரு அப்பளத்தை நொறுக்கி போட்டாலையும் வந்து அது இப்போ 100 துண்டா கிடந்தாலையும் அது ஒரு அப்பளம் தானே, அதுக்கு மேல அதுக்கு என்ன பெருமதி இருக்கு. 2வது இவங்க சேர்ந்ததுனால இவங்க ஒரு பெரிய வலுவான கூட்டணியாகவோ ஒரு வலுவான எதிர் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கோ இவங்களுடைய கொள்கை பூர்வமான ஒரு மாற்றை இவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் முன்வைக்க வேண்டும். இன்னும் சொன்னா இந்த காலத்துல அதிமுக எடுக்க வேண்டிய ஒரு எதிர்கட்சியாக எடுக்க வேண்டிய பல முக்கியமான முடிவுகளை அது எடுக்காமல் தவற விட்டிருக்கிறது. ஒரு எதிர்கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அது கையாண்ட வேண்டிய அணுகுமுறையை அது கைவிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்காக அது குரல் எழுப்புவதற்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை, அந்த இரட்டைலையை, அந்த கட்சியினுடைய தலைமையை, அதன் பின் அந்த கட்சியின் இருக்கக்கூடிய கோடான கோடி சொத்துக்களை வந்து அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக அவர் அந்த கட்சியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சேவக நிலைக்கு கொண்டு போய் இறக்கி இருக்கிறார். இதை அவர் சொன்னா கோவம் வருது, எங்களை அடிமைன்னு சொல்றீங்களா? உங்களை யாரும் அப்படி சொல்லவே முடியாதுப்பா. ஏன்னா அடிமைக்கு வந்து அடிமைன்னு குறைஞ்சபட்சம் தெரியும், உனக்கு அது தெரியாது. அதனால வந்து நீங்க அப்படிலாம் கிடையாதுன்றத கூட பல பேர் வந்து எடப்பாடி அவர்களிடம் வந்து சொல்லிட்டாங்க. அதனால இப்ப இவங்க கூட்டு சேர்ந்து வந்ததுனால தமிழ்நாட்டுல வந்து வெறும் எண்ணிக்கை அடிப்படையை மட்டும் வச்சு பேச முடியாது. அவங்க இந்த காலத்தில் தமிழ் சமூகத்திற்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் மூலமாக ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்புகள், புறக்கணிப்புகள், வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திய தடைகள், தமிழ் மக்களினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் எப்படி வந்து உதவியளிக்காத ஒரு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு எப்படி அவர்கள் பாதகமாக செயல்பட்டிருக்கிறார்கள், தமிழர்களுடைய தொன்மை நாகரிகத்தை இருட்டடிப்பு செய்வதற்கு அவர்கள் எப்படி முயற்சிக்கிறார்கள், இது எல்லாமே வந்து தமிழ் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதன் பேர்ல அவங்க வாக்களிக்கிறதுக்கு ஒரு வாக்காளர் முன் வருகிற போது இந்த விஷயங்கள்ல யாரெல்லாம் வந்து எதுக்காக நின்னாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அது போலவே இன்னைக்கு இந்த இடபிள்யூஎஸ் என்பது இன்னைக்கு அப்பட்டமாக நீங்க பாருங்க, ஒரு இடஒதுக்கீடுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் இந்த காலத்துல நடந்திருக்கு. நீங்க 200 வருஷமா நடந்திருக்கு இடஒதுக்கீடுக்கான போராட்டங்கள் நடந்திருக்கு. அதுல குறிப்பா பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் சொல்லி கிளைம் பண்ணக்கூடிய வன்னியர் அமைப்புகள், இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்திருக்காங்க, உயிர் தியாகங்கள் நடந்திருக்கு. இது எதுவுமே இல்லாம ஒரு 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் சொல்லி வந்திருக்கு. இப்போ இடபிள்யூஎஸ் பாருங்க, ஒரு மற்ற சமூகங்கள் வந்து தங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் எல்லாருமே, பட்டியல் சமூகம் எல்லாருமே கடந்த காலத்துல போராடி அடைந்த ஒரு உரிமையை, ஒரு சமூக நீதி உரிமையை, சமூக நீதியை கிடைக்காம செய்த ஒரு பகுதியினருக்கு அவங்க எந்த போராட்டமும் நடத்தாம, இன்னும் கோரிக்கை கூட வைக்காம அவங்களுக்கு ஒரு 10% கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு யுஜிசி சட்ட திருத்தம் வந்து உயர்கல்வி வளாகங்கள்ல நிலவக்கூடிய சாதிய பாகுபாடுகள், அந்த சாதிய பாகுபாடுகள் நீங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களிலிருந்து பழங்குடிகள், பட்டியல் சமூகம் வரைக்குமாக பல்வேறு படிநிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த அநீதி இழைக்கப்படுகிறது, சாதி ரீதியான அவமானங்கள், துன்புறுத்தல்கள் நடக்கிறது அப்படிங்கிறத பலரும் கடந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு யுஜிசியினுடைய சேர்மனா இருந்த சுக்தேவ் தரோட் போன்றவர்கள் இதை பற்றி தனியாகவே பல்வேறு ஆய்வறிக்கைகளை கொடுத்திருக்காங்க. எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல எப்படி இந்த சாதிய பாகுபாடு நிலவுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலத்துல அம்பலப்படுத்தியிருக்காங்க. இப்ப இதனுடைய தொடர்ச்சியில தான் இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. உயர்கல்வி வளாகங்கள்ல நிலவக்கூடிய சாதிய பாகுபாடுகளை முடிவுக்கு கொண்டு வருது.
அப்படி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிற காலத்துலதான் இதே சமூகத்துல ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நீங்க இப்போ உயர்கல்வி வளாகங்கள்ல இந்த சட்டம் வர்றதுனால எவ்வளவு தூரம் அதை உண்மையில மாணவர்கள் பாதிப்புல இருந்து மீட்கப்படுவாங்க அல்லது தடுக்கப்படுவாங்கங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அது போக அப்படி ஒரு சட்டம் வருவதையே ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு 2 நாள் ஒரு கூச்சல் போட்டாங்க. ஒரு ஏற்கனவே நீங்க இந்த மாதிரி மண்டல் கமிஷன் அறிக்கை அமலுக்கு வந்த போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அமல்படுத்தும் போது இதே மாதிரியாக ஒரு இந்த உயர் அடுக்கு இருக்கக்கூடிய சாதியினரை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு கூச்சல் போட்டாங்க. அது நம்ம பார்த்தோம். இப்ப மீண்டும் அதை ஞாபகப்படுத்துற மாதிரியே ஒரு சலசலப்பு வந்துச்சு. ஒரு 2 நாள் தான். உடனே ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறாரு. அந்த கோர்ட்டுக்கு போனவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு RSS மிக முக்கிய புள்ளி தான் வந்து. அவர் வேற யாரும் கிடையாது. அவர் RSS ஆளு தான். இப்போ அவர் வந்து ஏற்கனவே நீங்க ராமஜென்ம பூமி வழக்கு அப்படின்னு ஒண்ணு போட்டவர். பாபரி மசூதி இடத்த ராமஜென்ம பூமின்னு கேட்டு நடந்த வழக்குல அவங்க அப்பாவுக்கு அசீஸ் பண்ணவர். அவங்க அப்பாவும் இவரும் எல்லாமே RSS சேர்ந்தவங்க தான். இவர் தான் ஞானவாதி மசூதியில வந்து சர்ச்சைக்குரிய இடம்னு மாத்தின வழக்க இவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு RSS வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒன்றிய அரசினுடைய சார்பாக UGC வழியாக ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது. அதே RSS வழிகாட்டுதலோடு இயங்கக்கூடிய இன்னொரு வழக்கறிஞர் அதுல ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. நீங்க உடனே உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை உடனே விசாரிக்கிறாங்க. உமர் காலித்தோட பிணை வழக்கை நீங்க எடுத்துக்க சொன்னா ஓராண்டு கழித்து மீண்டும் நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுது. இப்படி எனக்கு ஒரு வினோதமான ஒரு வழிகாட்டுதல் அல்லது ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறதெல்லாம் நம்ம இப்பதான் பாக்குறோம். ஏற்கனவே 5 வருஷம் அவர் சிறையில இருக்கிறாரு விசாரணை இல்லாம. அவர் பிணை கேட்கிறாரு. பிணை கேட்டா அந்த பிணை அன்னைக்கியா மறுக்கப்படுது அப்படின்றத நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீ 1 வருஷம் கழிச்சு கேளு அப்படின்னு சொல்லி இப்படி 1 வருஷம் வாய்தா போட்ட ஒரு உச்ச நீதிமன்றத்தை நம்ம இப்பதான் பாக்குறோம். அப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்க பிணை கொடுக்கணும்னா கூட நீங்க உங்க வழக்கையே எடுத்துக்க முடியாதுன்னு 5 வருஷம் உள்ள வச்சிருக்கிறீங்க. இன்னும் 1 வருஷம் வச்சிருக்க போறீங்கன்றத இப்ப கடைசியா சொல்லிட்டீங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவங்க ஒரு வழக்கு தொடுக்குறாங்க. அது தொடுத்த அடுத்த நாளே உடனே உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்குது. உடனே அதுக்கு தடை உத்தரவு விதிக்குது. இப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டு மாணவர்கள் இதெல்லாம் கவனிக்காம இல்லை, அல்லது தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதெல்லாம் கவனிக்காமலாம் இல்லை. நீங்க முருகன் கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க அவங்க திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற மதுரை வந்து அந்த மதுரையில இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம், இணங்கி வாழக்கூடிய தன்மை, மக்களிடம் இருக்கக்கூடிய நல்லுறவு, இதையெல்லாம் சீர்குலைப்பதற்கு நாங்கள் தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு இன்னைக்கு இவங்க கொக்கரிச்சுக்கிட்டு ஒரு மத அடையாளத்தை முன்வைத்து நடத்தக்கூடிய கலவரத்துக்கான ஒரு பெரிய திட்டமிடுதல், தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைப்பதற்கு இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற பல்வேறு விதமான ஏற்பாடுகள், இது எல்லாமே தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் நாத்திகர்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், மத பிடிமானம் உள்ளவர்கள். அதே நேரத்துல அதனாலேயே அவங்க RSSக்கோ BJPக்கோ ஒருபோதும் தங்களுடைய ஆதரவை வழங்க மாட்டார்கள் என்பது கடந்த காலத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலும் அதை நிரூபிக்கும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி தோழர்.